ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். நம்ம பாட்டி வீட்டில் வந்து இன்றைக்கி காரக்குழம்பு எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு அரிஞ்சு வச்ச முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டுக்கிறாங்க. அப்புறம் நல்லா வதக்குறாங்க. நல்லா காய் ஒரு அரை வேக்காடு வேகிற வரலும் வதக்கி விடணும். நம்ம பாட்டி வந்து எந்த குழம்பு செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, சின்ன சின்ன விஷயந்தான் போடுவாங்க. அது என்னடானா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வைக்கிற குழம்பு கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, அவங்க வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் உப்பு போட்டுக்கிறாங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிறாங்க. தண்ணி விட்டு நல்லா கிளறிடுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கணும், கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்குங்க. இன்னமும் இந்த வயசான காலத்துலேயும் அவங்க தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க செஞ்சால். யாராருக்கெல்லாம் நம்ம பாட்டியை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பாட்டிலாம் இருந்தாங்கன்னா, அவங்களும் அந்த மாதிரி சமைச்சாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவங்க பாட்டி சமைக்கிறதே ஒரு கை பக்குவம் தானே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதனால் சொன்னேன். புளியை கரைச்சி ஊற்றிக்கிறாங்க. நல்லா கொதிச்சு வந்தோடனே காரக்குழம்பு ரெடி. வில்லேஜ் ஸ்டைல் பாட்டி வச்ச காரக்குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.